ஹாய் கைஸ், ஃபைனலி நம்ம கிவ்அவே சொன்னவங்க வந்து காண்டாக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து சென்னையில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட போய் கொடுக்க போகிறேன் அந்த ஃபிஷ்ஷெல்லாம் இப்போ பிடிக்கலாம். எவ்வளோ மீன் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, முதல்ல டேங்கை பாருங்கள், கண்ட்ராவி ஆயிடுச்சு. ஆனால் நிறையா ஃப்ரைஸ் இருக்குது கைஸ், தெரியுதா? சின்ன சின்னதாக ஃப்ரைஸ் நிறையா போகுது. இப்போ தான் கொஞ்சம் பாக்ஸில் எடுத்து வெளியே வச்சேன். மணி பிளான்ட்டு பாருங்கள், வேறு லெவலில் க்ரோத்து, ரூட் பயங்கரமாக விட்டுருக்கு. சூப்பராக இருக்குது மணி பிளான்ட். இப்போ நிறைய போட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரை இருக்குது, தெரியுதா? ஸோ இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ண போகிறேன்னு தெரில. உள்ளே ஒரு மீனையும் காணும். பிடிச்சிட்டு இந்த கவரில் போட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன். ஓகே, மாலி ஃபிஷ் சைஸ்லாம் பாருங்களேன், பயங்கர சைஸாக வந்திருக்கு. ஒரு வழியாக அதில் இருக்க எல்லா மீனும் பிடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குன்னு. எல்லாமே செம்ம பெருசாக இருக்குது. ஒரு சிலது தான் சின்னதாக இருக்குது, பட் மேக்ஸிமம் எல்லா மீனுமே வந்து பயங்கர சைஸாக இருக்குது. ஆனால் நிறைய ஃபீமேல் தான் இருக்க மாதிரி இருக்குது. மேல் 1-2 தான் நான் பார்த்தேன், எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ இது மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணல. நீங்கள் முடிஞ்சால் இந்த வீடியோ பார்த்து இதை கவுண்ட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை நான் எப்படி எடுத்துகிட்டு போக போகிறேன்னே தெரில. கவர் வேறு சின்னதாக இருக்குது. அப்புறம் அதில் ஃப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை தான் இருந்தது. ஸோ இதை வந்து நான் அந்த கவரில் போட்டேன்னா பெரிய மீன் சாப்பிட நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம டேங்க்கில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதிலே விட்டுட்டேன். கொஞ்ச நாள் அது இதிலே வளரட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். இதை நல்லா பேக் பண்ணியாச்சு. நம்ம கிவ்அவே வின்னருக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம். நம்ம ஏரியாவிலேருந்து அவங்க ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் கிட்ட தள்ளி இருக்காங்க. ஸோ நம்ம போய் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கேட்டேன், இத்தனை மீன் வளர்க்குறதுக்கு உங்ககிட்ட டேங்க் இருக்கான்னு. அவங்களும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ஃபோட்டோவை எடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ வாங்க நம்ம கிளம்பலாம். இவங்க தான் அந்த கிவ்அவே வின் பண்ணாங்க, பார்த்துக்கோங்க. நானும் எதிர்பார்க்கல. இவங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் இருக்குது. அதுக்கப்புறம் மாலி ஃபிஷ்லாம் தனியாக வளர்க்குறாங்க. அது ப்ரீடாகி அது குட்டி போட்டதெல்லாம் தனியாக வச்சுருக்காங்க. நான் ஃபிஷ்லாம் கொண்டு போகும்போது பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. என்னை காண்டாக்ட் பண்ணது அவங்க அப்பா தான். அவர் தான் வின் பண்ணாருன்னு நினச்சேன். பார்த்தா இந்த தம்பி தான் அவங்க அப்பா அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நமக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வந்த மீன்லாம் அவங்க அதுக்காக ரெடி பண்ணி வச்சு இந்த டேங்க்கில் டெம்பரேச்சர் மேட்ச் பண்ணி உள்ளே விட்டுட்டேன். பாருங்கள், டேங்க் வேறு லெவலில் இருக்குல்ல. பட் ஸ்டோன்ஸ் தான் கொஞ்சம் கலர் ஸ்டோன்ஸாக போட்டிருக்காங்க. அவங்கள மாற்ற சொன்னேன், பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. புது டேங்க்குனால ஸ்டார்டிங்கில் மீன்லாம் பயந்து ஒரு ஓரமாக போயிடுச்சு. எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். கிளம்பும் போது அந்த தம்பி நமக்காக ஒரு சாக்லேட் கொடுத்தாரு. ரொம்ப நன்றி. நிறைய பேர் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிங்க. இந்த வாட்டி இல்லைனாலும் அடுத்த வாட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்டே டியூன்ட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.